இந்தியா சுதந்திரமடைந்து 78 வருஷம் ஆச்சு. இந்த 78 வருஷத்தில் தமிழ்நாட்டில் முதலாக 3 ரவுடிகள் சென்னைக்குள் நுழைய ஓராண்டு தடை அப்படிங்கிற செய்தி கமிஷனர் அருண் அதிரடிங்கிறது இது ஒரு வரலாற்று செய்தி. அப்படி யார் இந்த 3 ரவுடிகள்? பரபரப்பாக வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியின் மூலம் 137 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் இயற்றிய சென்னை நகர சிறப்பு சட்டத்தின் கீழ் கமிஷனர் அருண் இந்த சிறப்பு நடவடிக்கை, அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். 137 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷார் கொண்டு வந்த இந்த சட்டம் இன்றைக்கு 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நாடு சுதந்திரமடைந்த 78 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் முதன்முறையாக பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய தென் மாவட்டத்தை சார்ந்த ராக்கெட் ராஜா, நெடுங்குன்றம் சூர்யா, லெனின் ஆகிய 3 ரவுடிகள் மீது ஆங்கிலேயர்கள் 137 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றிய சென்னை நகர காவல் சட்டம் 51 பிரிவு ஏயின் கீழ் அவர்கள் சென்னைக்குள் ஓராண்டுக்கு நுழைய தடை விதித்து போலீஸ் கமிஷனர் அருண் அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சென்னை மாகாணமாக இருந்தபோது நாட்டிலே ஆங்கிலேயர்கள் முதல் போலீஸ் கமிஷனர்கள் அலுவலகம் தொடங்கினார். அதே நேரம் நாட்டில் எந்த நகரங்களுக்கும் இல்லாத அதிகாரம் சென்னை நகர காவல்துறைக்கு பிரிட்டிஷ் அரசு அன்று வழங்கியிருந்தது. குறிப்பாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1888ஆம் ஆண்டு கொலை, கலவரத்தை உருவாக்குவது, வன்முறையில் ஈடுபடுவது, கொடுங்குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை சென்னை நகரில் நுழைய தடை விதிக்கும் வகையில் சென்னை நகர சட்டம் 51A பிரிவின்படி ஒரு ஸ்பெஷலான சட்டம் உருவாக்கப்பட்டதான். இந்த சட்டத்தின்படி குற்றவாளி மீது நடவடிக்கை எடுத்தால் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சென்னைக்குள் 1 வருடம் நுழையவே முடியாது. அப்படி நுழைந்தால் எந்த வாரண்ட்டும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறையிலே அவரை அடைத்து விடுவார்கள். இப்படி ஓராண்டு சிறையில் அடைத்தால் சம்பந்தப்பட்ட குற்றவாளி குண்டாசை போன்று அதை உடைத்தெல்லாம் ஜாமீனில் வர முடியாது என்பது ஸ்பெஷலான ஒரு ப்ரிவிலேஜ் சென்னைக்கு மட்டும்தான். 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தும் தற்போது 78 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் ஆங்கிலேயர்கள் 1888ஆம் ஆண்டு உருவாக்கிய சென்னை நகர சட்டம் 51 ஏன் 137 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை சென்னை காவல்துறை நடைமுறையில் உள்ளது என்ற கேள்வி உங்களுக்கு எழும். அதே நேரம் இந்திய தண்டனை சட்டம் IPC கடந்த ஆண்டு மத்திய அரசு சில மாற்றங்கள் செய்து BNS மற்றும் BNSS என மாற்றியுள்ளது. இந்த IPCயை BNSS என்று மாற்றியிருக்கிறது. ஆனால் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சென்னை நகர சட்டம் 51A மாற்றப்படவில்லை. இது காவல்துறை சென்னைக்கு மட்டும்தான் இருக்கிறது. இப்போ சென்னை மாவட்ட காவல்துறைக்கு ஸ்பெஷலாக இருக்கும் இந்த சட்டத்தை அருண் கமிஷனர் முதலாக பயன்படுத்தியிருக்கிறார். அதில் யார் மேலே? 3 ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நேற்று 26ஆம் தேதி அறிவிப்பு செய்தார். தமிழ்நாட்டில் எந்த காவல்துறை அதிகாரியும் துணிச்சலும் செய்யாத ஆங்கிலேயர் சட்டத்தை கூடுதல் DGP சென்னை கமிஷனரான அருண் எடுத்துள்ளது சட்ட வல்லுநர்கள் வெகுவாக பாராட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல தசாப்தங்கள், நூற்றாண்டுகள் கழிந்த பிறகும் அவர் எடுத்திருப்பது தான் இந்த பாராட்டுக்குரியது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சென்னை பெருநகர காவல்துறை கமிஷனர் அவர் நேற்று இது குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறார்னா, சென்னை பெருநகர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஆதாய கொலைகள், பழிவாங்கும் கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ரவுடிகளை கண்டறிந்து அவர்கள் மேல் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு தான் நாங்கள் பல அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய செயின் ஆக்டிவிட்டீஸாக தொடர்ச்சியாக சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து சென்னை பெருநகர காவல் எல்லைக்குள் நுழைந்து பொதுமக்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ரவுடிகளை கண்டறிந்து
அவர்கள் மீண்டும் இதுபோன்ற கொடுஞ்செயல்களிலே சென்னை பெருநகர காவல் எல்லைக்குள் ஈடுபடுவதை தடுக்கும் பொருட்டு தான் மாவட்ட காவல்துறை கமிஷனர்களால் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் தரக்கூடிய எதிரான வழக்குகளில் தங்களுக்கு எதிரான வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய சாட்சிகளை மிரட்டக்கூடிய வரலாற்று பதிவேடு உடைய ரவுடிகளை கண்டறியப்பட்டு தான் நாங்கள் இந்த நடவடிக்கை செய்திருக்கிறோம். ரவுடிகளை கண்டறிக்கப்பட்டு பரிந்துரை செய்யப்பட்ட பி. லெனின், கு. நெடுங்குன்றம் சூர்யா, ஜே. ராஜா என்ற ராக்கெட் ராஜா ஆக 3 பேர் மீது சென்னை இந்த 51 அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த 3 ரவுடிகள் என்று சொன்ன அருண், இவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது பார்ப்போம். மேற்கண்ட இந்த 3 ரவுடிகளில் முதலாவது ரவுடியாக கமிஷனர் அருண் பட்டியலிடக்கூடிய பி. லெனின் மீது 6 கொலை வழக்குகளும் 12 கொலை முயற்சி வழக்குகளும் உட்பட 28 குற்ற வழக்குகள் இருக்கிறது. இது பி. லெனின் மீது வைக்கப்பட்ட முதல் வழக்கு. இரண்டாவது, நெடுங்குன்றம் சூர்யா மீது 5 கொலை வழக்குகளும் 12 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 64 குற்ற வழக்குகள் உள்ளது. மூன்றாவது, தென் மாவட்டத்தை சார்ந்த ராக்கெட் ராஜா, ஜே. ராஜா என்ற ராக்கெட் ராஜா மீது 5 கொலை வழக்குகளும் 6 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளது. இதன் மூலமாக மேற்படி ரவுடிகள் சென்னை பெருநகர காவல் நிலைய எல்லைக்குள் நீதிமன்ற வழக்கு தொடர்பாகவோ அல்லது காவல்துறையின் விசாரணை தொடர்பாகவோ இல்லாமல் வேறு எந்த தனிப்பட்ட காரணத்திற்கு நுழைவது நேற்று முதல் ஓராண்டு காலத்திற்கு தடை செஞ்சிட்டாங்க. இந்த உத்தரவை மீறும் பட்சத்தில் மேற்பட்ட ரவுடிகள் மீது சட்டப்பூர்வமான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க சமூக ஆர்வலர்கள்னா, தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் சென்னையில் ஃப்ளைட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. 8 இடத்துல செயின்ட் சினாப்பர்ஸ், பல இடங்களில் படுகொலைகள், ஆதாய கொலைகள், பாலியல் வன்முறைகள்லாம் மாநில தலைநகரில் நடந்தால் அது மாநிலம் முழுவதும் பேச்சு பொருளாக ஆகும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்ததை தவிர்த்து இந்த ஆதாய கொலைகளெல்லாம் இவர்கள் சென்னைக்குள் நுழைந்து பல சம்பவங்களை நடத்திவிடக்கூடாது என்பதாக போட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் 178 வருஷத்துக்கு அப்புறம் 137 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்ட ப்ரிவிலேஜஸ் சென்னை ஆக்டை 52A இப்போ நடைமுறைப்படுத்தி 51A இப்போது நடைமுறைப்படுத்தியிருப்பது சட்ட வல்லுநர்கள் பாராட்டுகிறார்கள். ஒரு துணிச்சலான நடவடிக்கை என்று சொல்கிறார்கள். அப்படி அவங்க மீறி உள்ள வந்தால் 1 வருஷம் உள்ள போட்டுருவாங்க, ஜாமீன் கிடையாது. அரசு தனது 4 ஆண்டு முடிந்த பின்பு 5வது ஆண்டில் கடும் நடவடிக்கை எடுப்பதை பார்க்கிற போது அரசுக்கு ஒரு பெரும் பயம், பீதியும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அமைச்சர்களை அவர்கள் வெளியேற்ற முயற்சிக்கிறார்கள். ரவுடிகளை சென்னை நகருக்கு அனுமதிக்க மறுத்து 137 வருஷத்துக்கு முன்னாத சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் தங்கள் கருத்தை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார்கள்.